மகா அவ அப்பா வீட்டுக்கு அனுப்பி வச்சிருக்கேன். மேடம், இனியும் ராணியை பத்தின ரகசியத்தை மறைச்சு வைக்கிறது ரொம்ப ஆபத்து. அவளுடைய விளையாட்டத்துக்கு யமுனா ஆண்டி பலியாயிட்டாங்க. அடுத்தது தேவா அங்கிள். அவங்கள காப்பாத்த ஏன் பொண்ண பலி கொடுக்க முடியுமா பிரகாஷ்? மேடம், மகாவுக்கு ஒண்ணும் ஆகாது. ராணி உங்க மக இல்லைன்னு எல்லார்கிட்டயும் தெளிவா சொல்லிடுங்க. இல்ல பிரகாஷ், நான் தப்பு செஞ்சிட்டேன்னு நினைக்கிறேன். என்ன மேடம்? மகாலட்சுமி தான் ஏன் பொண்ணுன்னு உன்கிட்ட சொன்னது. மேடம், யாருக்கு என்ன ஆனாலும் என் மக லட்சுமியை இழக்க நான் தயாரா இல்லை. நான் யமுனாவை நேசிக்கிறேன். ஒரு சில விஷயங்கள்ல எனக்கு அவங்கதான் முன் உதாரணம். அதுக்காக மேடம், நீங்க இருக்கிற போஸ்டிங் யூஸ் பண்ணி மகாவை ப்ரொடெக்ட் பண்ணலாம்ல? எத்தனை நாளைக்கு? அதெல்லாம் நடைமுறைக்கு ஒத்து வராது பிரகாஷ். மேடம், நாங்கெல்லாம் இருக்கோம்ல. என் கண்ணு முன்னால அவளுக்கு ஒரு ஆபத்து வந்தப்போ என்னால காப்பாத்த முடியல. அந்த நேரத்துல உதவிக்கு யாரும் வரல. வேண்டாம் பிரகாஷ், என்ன கட்டாயப்படுத்தாத. மேடம், நல்லா யோசிச்சு பாருங்க. பல தடவை யோசிச்சுட்டேன். ஊரு உலகத்துக்கு ராணி தான் என் பொண்ணு. மேடம், நீங்க செய்யறது... ஆமா ஆமா, இது என்னோட சுயநலம்தான். ஆனா ரத்தத்தை பங்கு போட்டு கொடுத்த எந்த ஒரு தாயும் இததான் செய்வா. பிரகாஷ், திரும்பவும் உன்கிட்ட கெஞ்சி கேட்க, மேடம், என்னையும் என் பொண்ணையும் பிரிச்சிடாது ப்ளீஸ். வாரிசு மேடம், இங்கதான் இருக்கீங்களா? நானே உங்களை பார்க்கணும்னு தான் நினைச்சேன். பரவாயில்ல, நல்ல காரியம் சொல்ல நாள் கடத்த வேண்டாம்ல. என்ன கொஞ்ச நாளைக்கு முன்னாடி உடைஞ்ச மூக்கு முழுசா குணமாயிடுச்சா? உடைச்ச கைய ஒரே போடு போட்டல. என் மூக்கு குணமாக அதான் மருந்து. மேடம், அன்னைக்கு நீங்க சூப்பர் ஸ்டாரா ஜொலிச்சுக்கிட்டு இருந்த நேரம், இன்னைக்கு நான் உச்சி சூரியனா எரிஞ்சுக்கிட்டு இருக்க நேரம். என்னோட ஆட்சியில தேவ் அசோசியேட்ஸ்ங்கிற சாம்ராஜ்யம் நல்லபடியா நடந்துகிட்டு இருக்கு. நான் சக்கரவர்த்தி ஆனது உனக்கு தெரியாது இல்ல? அத சொல்லதான் சந்திக்கணும்னு நினைச்சேன். ரொம்ப சந்தோஷமா இருக்கு. அது சரி, அண்ணி எங்க இருக்காங்க? உடனே பாக்கணும்னு சொன்னாங்க. அண்ணே 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 அண்ணே. வா தோப்பியாஸ். என்ன அண்ணே, ஏதோ அவசரமா பாக்கணும்னு சொன்னீங்க? அன்னைக்கு ஒரு அவசரம்னா தோப்பியாஸ் தானே கூப்பிடணும். சொல்லுங்க அண்ணே. தோப்பியாஸ், எனக்கு கொஞ்சம் பணம் வேணும், ரொம்ப அவசரம். ஏதாவது கணக்கு சொல்லி ஆபீஸ்ல வாங்கிடு. ஆனா எனக்குங்கிறது மத்தவங்களுக்கு தெரியக்கூடாது. பயப்படாத, நீ என்ன தில்லுமுல்லு பண்ணாலும் மகாலட்சுமி கணக்கு பார்க்க மாட்டா. என்ன தோப்பியாஸ், பதிலே சொல்ல மாட்டேன்ற? சொல்ல முடியலையா இல்ல எப்படி சொல்றதுன்னு முழிக்கிறியா? ஆனந்த் கிட்ட எவ்வளவு கொடுத்தமிச்ச? 99 லட்சம். ஏண்டா
ஏன் 1 லட்சம் குறைஞ்சிருச்சு? ராணி கொடுத்திருப்ப ஆர்ஃபனேஜுக்கு டொனேஷன் கொடுக்க சொல்லி. ஏண்டா எதுக்காக என் மேல இப்படி ஒரு பழிய போட்ட? இந்த வீட்டுல பணம் இருக்கிறது உனக்கு தெரியும், அது யாரோட பணம்ங்கிறது உனக்கு நல்லாவே தெரியும். சொல்லுடா, என் புருஷன் கிட்ட பொய் சொன்னேன்னு சொல்லுடா. வெளியே சொன்னா உன் தலைய வெட்டிடுவேன்னு அந்த எஜமானி சொன்னாளா? 6 அடி வளர்ந்திருக்கியே, ஒரு பொண்ணு சொல்றத செய்யற லோக்கல் ரவுடியா இருக்க உனக்கு வெக்கமா இல்ல? ஏய், நாக்கு ரொம்ப நீளக்கூடாது. நம்ம 2 பேரும் பேசுறதுக்கு இன்னும் நிறைய நேரம் இருக்கு. இப்போதைக்கு முன்னுரிமை பெரியவங்களுக்கு. அப்போ உங்களை உங்க புருஷன் தள்ளி வச்சதுக்கு என்ன காரணம்னு தெளிவா தெரிஞ்சு வச்சிருக்கீங்க. மேற்கொண்டு என்ன செய்யறதுன்னு முடிவு பண்ணிட்டீங்களா? ஐடெக்ஸ் திரங்கம் மகாராணி தொடர்கிறது. உங்களை உங்க புருஷன் தள்ளி வச்சதுக்கு என்ன காரணம்னு தெளிவா தெரிஞ்சு வச்சிருக்கீங்க. மேற்கொண்டு என்ன செய்யறதுன்னு முடிவு பண்ணிட்டீங்களா? செய்ய வேண்டியது என்னன்னு எனக்கு தெரியும். டேய், இந்த நிலைமை நீடிக்கும் நினைக்கிறியா? இல்ல, நான் சொல்றது என் புருஷன் கேட்பாருங்கிற நம்பிக்கை எனக்கு இருக்குடா. எனக்கு இல்ல. அண்ணி, நீங்க எதுக்காக தேவராஜோட இந்த சொத்து சொகத்துக்கெல்லாம் கவலைப்படுறீங்க? வாழ்க்கையில உங்களுக்கு பெரிய எதிர்பார்ப்பு எதுவுமே இல்ல. அப்படி இருக்கும்போது நீங்க முடங்கி கிடக்கிறதுக்கு இந்த கிச்சன் ரூமே தாராளம். சொல்றத கொஞ்சம் புரிஞ்சுக்குங்க அண்ணி. எனக்கும் ராணிக்கும் நிறைய எதிர்பார்ப்புங்க இருக்கு. கண்ணா பின்னான்னு அப்பாவுக்கு இவ்வளவு சொத்து இருக்கும்போது அவதான் கொஞ்சம் இஷ்டத்துக்கு விளையாடட்டுமே. டேய், நீ ரொம்ப ஓவரா பேசிட்டு இருக்க. சத்தம் சத்தம் எனக்கு பிடிக்காது. குறுக்க பேசக்கூடாது. குண்டர் சட்டத்துல இருந்து வெளியே வந்தவனுங்க நம்ம ஆபீஸ்ல தான் கூடாரம் போட்டிருக்கானுங்க. அவனுங்க சார நல்லா கவனிச்சுக்கிறானுங்க. அதனால நான் என்ன சொல்றேன்னா அண்ணே, தேவராஜ் சார கொஞ்ச நாளைக்கு அப்படி இப்படி அப்படி 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 என் கையில தவழ்ற பந்து மாதிரி தொட்டி 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 விளையாடுவேன். ஓகேவா நீ? இல்லடா, விட மாட்டேன். என் வாழ்க்கையை கெடுத்த மாதிரி யாரு வாழ்க்கையும் கெடுக்க முடியாது. நான் விட மாட்டேன். அண்ணே, கையெடுங்க. கைய எடுங்க அண்ணே. என்ன கோவப்படுத்தாதீங்க. சொன்னா கேட்க மாட்டேன்டி. நீ ஏண்டி அவசரப்படுற? வெயிட் பண்ணு. யமுனா, இதுபா எங்களுக்காக கடவுள் உருவாக்கி கொடுத்திருக்கிற சொர்க்கம் தேவ் அசோசியேட்ஸ். அங்க எங்களுக்கு யாராவது எதிராக குரல் கொடுத்தா அவங்க குரல் தொலைய உனக்கு எனக்கு கணக்கு பேலன்ஸ் இருக்கு. அத அப்புறம் பாத்துக்கலாம். அவகிட்ட எனக்கு இன்னும் கொஞ்சம் வேலை இருக்கு. என்ன வேணும்? தண்ணி வேணுமா? இப்ப தரேன். தண்ணி குடிச்சாச்சு. இனி சொல்ல போறதையும் கேட்டுக்க யமுனா. நீ அன்பா கூப்பிட்டா தேவராஜ் ஓடி வருவான்னு எனக்கு நல்லா தெரியும். ஆனா என்னைய ராணிய நீங்க காட்டி கொடுக்க நினைக்கிறதுக்கு முன்னாடி உன்னை
ஒன்னே ஒண்ணு மனசுல வச்சுக்கோ. தேவ் அசோசியேட்ஸ்ல இருந்து ஒவ்வொரு தடவை பண வேட்டை நடத்தும் போது அந்த பணத்துல இருந்து ஒரு புது வேட்டி வாங்கி வைப்பேன். எதுக்கு தெரியுமா? எதுக்கு தெரியுமா யமுனா? எதுக்குன்னு தெரியுமா? தேவாவை போட்டு மூடுறதுக்கடே. இன்னொரு தடவை எங்களுக்கு எதிரா ஏதாவது பண்ணணும்னு நினைச்ச